வெல்கம் டு த தேர்ட் பார்ட். ஸோ நம்ம 2 பார்ட் பார்த்து முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த திருவிழாவோட ஓவர்வியூ, அங்கே என்னெல்லாம் இருந்தது, என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் பார்ட் வந்து அந்த திருவிழாவில் நான் வாங்கின விதைகள் அண்ட் அவங்க என்ன மாதிரியான விதைகள் இருந்தது, அந்த விதைகளை நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் செகண்ட் பார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தேர்ட் பார்ட்டில் இங்கே என்ன மாதிரியான உணவுகள்லாம் வித்துட்டு இருந்தாங்க, ஒரு விவசாய திருவிழாவுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் அது என்ன மாதிரியான ருசியில் இருக்குன்றது பற்றி தான் நம்ம இப்போ தேர்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். இதில் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது என்னென்னா, இந்த கருப்பு கவுனி அரிசியில் செய்யப்பட்ட தட்டுவடை 15 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் இது அம்மா வந்து சீரக சம்பா அரிசியில் செஞ்ச தட்டுவடை, இது ரெண்டுமே நான் வாங்கி ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த சீரக சம்பா அரிசியில் செஞ்ச தட்டுவடை வந்து எனக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் தெரியல, ஒரு நார்மலான இதில் தான் இருந்தது. பட் ஆனால் அந்த கருப்பு கவுனியில் செஞ்ச தட்டுவடை வந்து அது ருசியை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது. சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வீட்டுக்கும் வாங்கிட்டு போனேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூங்கார அரிசியில் செஞ்ச அதிரசம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேழ்வரகுல செஞ்ச அதிரசம். எனக்கு கேழ்வரகுல அதிரசம்லாம் செய்வாங்கன்றது இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா எனக்கு அந்த கேழ்வரகுல செஞ்ச அதிரசம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டெலிகேட்டடாக இருந்தது. அது பூங்கார அரிசி அதிரசம் அதுவும் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எனக்கு. அடுத்து வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் வெரைட்டிஸ். எனக்கு பர்சனலாக இந்த கேக் பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த திணை அரிசியில் செஞ்ச கேக், அப்புறமா இந்த மல்டிகிரெயின்ஸ், இந்த திணை, அப்புறமா இன்னும் ஒரு சில முக்கியமான அப்புறமா இந்த கம்பு நாட்டு சர்க்கரையில் செஞ்ச கேக், இதெல்லாம் கூட அவங்க வச்சு வித்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு சிறுதானிய அரிசிகள், இந்த சிறுதானியங்கள்லாம் போட்டு ஒரு கேக் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இதோட ருசியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது. அண்ட் இது வந்து கேட்ட அவர்கிட்ட இதில் என்ன சர்க்கரை யூஸ் பண்ணி செய்கிறேன், இது வந்து கம்ப்ளீட்டாக நாட்டு சர்க்கரை தான். அந்த நாட்டு சர்க்கரை டேஸ்ட் வந்து இந்த கேக்கில் முழுக்க யூனிக்காகவே தெரிஞ்சது. இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 20 ரூபாய் அப்படி தான் விற்றுருந்தாங்க. அண்ட் அந்த பெரிய கேக் வந்து ஒரு பீஸ் 50 ரூபாய் வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருத்தி பால். ஸோ இங்கே வந்து இந்த பருத்தி பால் எதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் பருத்தி பால் குடிச்சதே கிடையாது, கேள்வி மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ குடிச்சு கண்டிப்பாக குடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது பலாப்பழ பிஞ்சோட அந்த காய் வட்டத்தில் இருக்கும்ல, அதை வச்சு பக்கோடா மாதிரி போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அண்டு எனக்கு வந்து அது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காலாம் தெரியல, ஏன்னா அதெல்லாம் நம்ம லோக்கலில் நம்ம ஈஸியாக கூட செஞ்சிடலாம். பட் ஆனால் பருத்தி பால் வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு இங்கே கிடைக்காது லோக்கலில். அதனால் அந்த பருத்தி பால் மட்டும் வாங்கி குடித்தேன். 40 ரூபா, விச் இஸ் ஓகே. எனக்கு இந்த டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரிஜினல் பருத்தி பால் எங்கேயும் போய் குடிச்சது கிடையாது. பட் ஆனால் இது குடிக்கிறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் வந்து நான் போன வருஷமே பார்த்தேன். போன வருஷம் என்னை இவர் ரொம்ப கடுப்பேற்றிட்டார். என்னென்னா இவர்கிட்ட நான் போய் கேட்டு காசு கொடுத்து தம்பி சில்லறையில் போய் சில்லறை மாற்றிட்டு வாங்கினாங்க. எங்கே நான் போய் சில்லறை மாற்றிட்டு வருது. ஸோ எனக்கு அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், பெருசாக அங்கே எந்த ஒரு சில்லறையும் கிடைக்கல. ஸோ நான் கிளம்பிட்டேன். இந்த வருஷம் கண்டிப்பாக சாப்பிடணுமே சொல்லிட்டு சாப்பிடணும். என்ன ஐஸ்கிரீம்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஐஸ்கிரீம். மாம்பழம் ஐஸ்கிரீமில் என்னென்ன பெரிய ஸ்பெஷல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, மாம்பழம்னாலே உங்களுக்கு எல்லாம் அந்த மஞ்சள் நேரத்தில் பலன்னு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கம்ப்ளீட்டாக ஒயிட் அந்த டோனில் தான் இருந்தது. கம்ப்ளீட்லி நேச்சுரலாக இருந்தது. அண்ட் அவங்களே வந்து பலாப்பழ ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்தாங்க. பலாப்பழ ஐஸ்கிரீம் நம்ம அதுவும் நம்ம அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ரெண்டுத்தையுமே வாங்கினேன். இதில் மாம்பழ ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பழாப்பழ ஐஸ்கிரீம் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ரீசன் என்னென்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பழாப்பழம் வாங்கி நம்ம சாப்பிடாம ஒரு 4 நாள் வச்ச ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டேஸ்ட்டில் தான் அந்த ஐஸ்கிரீம் இருந்தது. அந்தளவுக்கு அது பெருசாக செட் ஆகலை. பட் மாம்பழ ஐஸ்கிரீம் தரமாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதிகமான ஊறுகாய் வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட காய், இந்த மாங்காய் இஞ்சி, அப்புறமா இந்த பூண்டு, அப்புறமா இஞ்சி ஊறுகாய், அப்புறமா தக்காளி, இந்த மாதிரி நிறைய, அப்புறமா கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதில் எனக்கு ரொம்ப யூனிக்காகப்பட்டது என்னென்னா, வாழைப்பூவில் ஊறுகாய் இருந்தது. இது வரைக்கும் அதை வாழைப்பூ உரிக்கிறதே கஷ்டம். இவங்க எப்படி அதில் ஊறுகாய் போட்டாங்கன்ற கியூரியாசிட்டியில் தான் வாங்கினாங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டதெல்லாம். அது அப்புறமா இந்த நவதானியத்தில் செஞ்ச அந்த உருண்டைக்கு எனக்கு பேர் தெரியல, இது ரெண்டும் தான் வாங்கினேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா உளுந்து அப்புறம் திணை, இது ரெண்டும் ஒன்றா போட்டு செஞ்ச ஒரு இனிப்பு பாயாசத்தோடு முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க இந்த திருவிழா நான் சாப்பிட்டது. இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல. அங்கே நிறைய விஷயம் இருந்தது. பட் இதுக்கே எனக்கு வயிறு ரொம்பவே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிட்டேன். அண்ட் ஐ ஹோப் இந்த 3 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் உண்மையிலே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்தது, உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொஷின்ஸ் கேளுங்க, நிறைய உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளால் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் பில்ட் ஆனால் மட்டும்தான் இன்னமும் அதிகமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொண்டு போகிறதுக்கு. ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் சீரீஸ். இந்த வருஷம் நடந்த இந்த மரபு காய்கறி அப்புறம் கிழங்கு திருவிழா வந்து உண்மையிலே சிறப்பாக போச்சு. இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருந்தாங்க. மேபி இந்த வெள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெங்கடேஸ்வர ஸ்கூலில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு கண்ட்ரோல்மெண்ட் பக்கத்தில் கொண்டு போய் வந்தாச்சு. இந்த வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் பக்கத்தில் பார்க்கிங் வச்சுருந்தாங்க. அந்த பார்க்கிங் என்ன லட்சணத்தில் இருந்ததுன்னா, அங்கே யாரும் செக்யூரிட்டி கூட கிடையாது. ஒரு ஓப்பன் கிரவுண்டில்
அப்படியே நீங்கள் அங்கே வெட்டுவாங்க அப்படின்னு ஒரு போர்டு மாதிரி போட்டிருந்தாங்க, பார்க்கிங் இந்த வழி போங்கன்னு. இது எப்படி ஃபாலோ பண்ணுறதை விட சார் நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக அந்த போர்டு இருக்கும், அந்த ஒரு போர்டை ஃபாலோ பண்ணி போங்கன்னு. அப்படியே போய் பார்த்தா அது கண்ட்ரோல்மெண்ட் பக்கத்தில் கொண்டு போய் விடுது. அங்கே பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லை. அங்கே எப்படி தைரியமாக வண்டி விட்டு வர முடியும்? ஸோ மக்கள் என்ன பண்ணாங்க, அதை பார்த்து வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ரோட்டில் அங்கங்கே வண்டியை விட்டு போயிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக டிராஃபிக் ஜாமே ஆச்சு. லாஸ்ட் இயர் மாதிரி நீங்கள் உள்ளே வச்சிருக்கலாம். அப்படியே இல்லைனா நேதாஜி ஸ்டேடியத்தில் நீங்கள் இந்த திருவிழா நடத்திருக்கலாம். நேதாஜி ஸ்டேடியத்தில் புக் ஃபெஸ்டிவல் நடக்குது, அங்கே யாருமே கிடையாது, அங்கே ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் அதிகமாக கூட்டமாக இருக்குது. போன வருஷம் இது தான் நடந்தது. பேசாமல் நேதாஜி ஸ்டேடியத்தில் இந்த திருவிழா வச்சிருக்கலாமே, ஏன்? இல்லை நேதாஜி ஸ்டேடியத்தில் இந்த புக் ஃபெஸ்டிவல் நீங்கள் வச்சாலும் பரவாயில்ல, பண்ணியிருக்கலாம். இல்லை ஒருவேளை அதுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கும், அவங்களுக்கு தனியாக என்ன காரணம் இருக்குன்னு தெரியல. அதை நம்ம பெருசாக டிஸ்கஸ்லாம் பண்ணக்கூடாது. பட் சம்ஹவ் இந்த ஃபெஸ்டிவல் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சி ரொம்ப சிறப்பாக போச்சு. அண்ட் இதில் வாங்கின விதைகள் பற்றி அதிகமாக வளர்த்து பார்த்து இண்டிவிஜுவல் வீடியோ அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நாம் அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் எ பெட்டர் என்விரான்மெண்ட். தேங்க்யூ பை PK.